வணக்கம், நான் உங்கள் அப்ஜித். நேற்றைய தினத்திலிருந்து நாம் தமிழர் கட்சி உறவுகள் எல்லாமே ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்காங்க. அதற்கு காரணம், இதுவரைக்குமே நாம் தமிழர் கட்சி என்பது தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக தான் இருந்துச்சு. ஆனால் நேற்றிலிருந்து அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருக்கு. நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் 8% அதிகமான வாக்குகளை நாம் தமிழர் கட்சியினர் பெற்று தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறப்போகிறாங்க. அது சம்பந்தமான அதிகாரப்பூர்வமான தகவல் கூடிய விரைவில் வரும். அதுதான் நாம் தமிழர் கட்சி உறவுகளுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சிக்கும் காரணம். இப்படி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுவதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் அது எந்த கட்சி ஆட்சியாக இருந்தாலும் அனைத்து கட்சி கூட்டம்னு போடுவாங்க. ரொம்ப முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது அனைத்து கட்சி கூட்டங்கள்னு போடுவாங்க. அப்போதெல்லாம் நாம் தமிழர் கட்சியை புறக்கணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா திமுக கூடிய இல்லை அதிமுக கூடிய கூட்டணி வச்சிருக்கக்கூடிய ஒரு சீட்டு அரை சீட்டு கட்சியை கூட போயிட்டு நாங்களும் பெரிய கட்சி அப்படின்னு சொல்லி அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் இருந்துக்கிட்டு மக்களின் சார்பாக அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் நாம் தமிழர் கட்சி அந்த கூட்டங்களில் புறக்கணிக்கப்பட்டுகிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறப்போது, அதுக்கான அறிவிப்புகள் வரப்போது. இனி தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு மக்கள் சம்பந்தமான முக்கியமான பிரச்சனையில் அனைத்து கட்சி கூட்டம் போட்டாங்கன்னா அதில் நாம் தமிழர் கட்சியும் கண்டிப்பாக அழைக்க வேண்டும். நாம் தமிழர் கட்சியும் அதில் கண்டிப்பாக கலந்துக்கும். இனி வரும் காலங்களில் அனைத்து கட்சி கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி பிரதிநிதிகளும் உள்ளே போய் உக்காந்து மக்களுக்கான விஷயங்களை பேசுவாங்க. இன்று அனைத்து கட்சி கூட்டத்துக்குள்ளே போக ஆரம்பிச்சிருக்கக்கூடிய நம்ம நாம் தமிழர் கட்சி உறவுகள் கூடிய விரைவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதியாக சட்டமன்றத்துக்குள்ளேயும் போவாங்க. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கிறதுக்கு நிறைய சாதகமான விஷயங்கள்லாம் இருக்குது. என்னென்னா, நம்மளுக்கென்று ஒரு நிரந்தரமான சின்னங்களை ஒதுக்கிடுவாங்க. தமிழ்நாட்டில் அந்த சின்னத்தை வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ எப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்னா, விவசாயம் சம்பந்தமான ஒரு சின்னத்தை வாங்கலாம், அல்லது மீண்டுமே அந்த கரும்பு விவசாய சின்னத்தையே கூட வாங்கலாம். எப்படி இருந்தாலும் விவசாயம் சம்பந்தமான ஒரு சின்னத்தை தான் நாம் தமிழர் கட்சியினர் வாங்க போகிறாங்க. இனி வரும் காலங்களில் அந்த சின்னத்தையே நம்ம முன்னிறுத்தி வேலை செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இரட்டை மெழுகுவர்த்தி சின்னம் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் கரும்பு விவசாய சின்னம், இப்போ பார்த்தீங்கன்னா மைக் சின்னம். ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா டிஷர்ட் போடுறதுலேருந்து போஸ்டர் அடிக்கிறதுலேருந்து இந்த சின்னங்களை மாற்றி அடிக்கும்போது இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் புதிதாக மைக் சின்னம் ஒதுக்கப்பட்டனால கடந்த 2 தேர்தலில் நம்ம விவசாய சின்னங்கள் பொறிக்கப்பட்ட அந்த டிஷர்ட் இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்த முடியாமல் போச்சு. புதிதாக டிஷர்ட் அடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இது பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாகவே பின்தங்கி இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி மாதிரியான கட்சிகளுக்கு ரொம்பவே கடினமான ஒரு காரியம்தான். இப்போ எப்படியும் அடுத்த தேர்தல் நம்மளுக்கு சின்ன மாறப்போகுதுன்னும் போது இந்த டிஷர்ட் அடித்து என்ன பண்ணுறது, அதுவும் வேஸ்ட்டாக தான் போகும் அப்படின்ற மாதிரியான கவலைகள்லாம் நிறைய பேருக்கு இருந்துச்சு. களத்தில் அதை பார்க்க முடிஞ்சு. ஆனால் இனி அந்த மாதிரி கவலைகள் எதுவுமே தேவையில்லை. நமக்கென்று நிரந்தரமான ஒரு சின்னம் ஒதுக்கப்படும். அதை வேறு யாருக்கும் தர மாட்டாங்க. அதை எப்போதும் மாற்றவே மாட்டாங்க. அடுத்து எத்தனை தேர்தல் வந்தாலும் நம்ம இந்த வாக்கு சதவீதத்தை இப்படியே மெயின்டைன் பண்ணுற வரைக்குமே நமக்கு தான் அந்த சின்னம். அதில் மாற்றுக்கிறதே இல்லை. தைரியமாக அந்த சின்னத்தை முன்னிறுத்தி நம்ம டிஷர்ட் அடிக்கிறது, போஸ்டர் அடிக்கிறது, பேனர் அடிக்கிறது எல்லா வேலைகளையும் பண்ணலாம். களத்தில் அதை முன்னிறுத்தியே நம்ம வேலை செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தேர்தல் நேரங்களில் எப்போதுமே அந்த ஓட்டிங் மிஷின் இருக்கு இல்லையா, அதில் தேசிய அளவிலையும் மாநில அளவிலையும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு தான் முதல் இடங்களை கொடுப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா யானை சின்னம் பார்த்துருப்பீங்க. அது மாயாவதி அவர்களுடைய கட்சி, தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. அப்படினால அதனுடைய சின்னம் கொடுத்துருப்பாங்க. அதன் பிறகு திமுகவினுடைய கூட்டணி சின்னங்கள், அதிமுகவினுடைய கூட்டணி சின்னங்கள். இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா பிஜேபியும் தனித்து ஒரு கூட்டணியை வச்சு போட்டியிட்டாங்க. அவங்களும் தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்றனால அவங்களுடைய சின்னங்கள் முதல் 4 இடங்களுக்குள்ளே இந்த சின்னங்களே மாறி மாறி வந்திருக்கும். அதை பார்த்துருப்பீங்க. இப்போ தமிழ்நாடு அளவில் நாம் தமிழர் கட்சியும் அங்கீகரிக்கப்பட்டதுனால இனிவரும் காலங்களில் இதே ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா முதல் 5 இடங்கள் நாம் தமிழர் கட்சியோடு சேர்ந்து முதல் 5 இடங்களுக்குள்ளேயே நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் என்பது வந்துடும். இனி சொல்லும்போது 13வது இடத்துல இருக்குப்பா, 2வது மிஷினில் இருக்குப்பா அப்படின்லாம் சொல்லி மக்களை தேடுன்ற மாதிரியான வேலையெல்லாம் கிடையாது. ஈஸியாக சொல்லிடலாம். எப்படி பார்த்தாலும் முதல் 5 இடங்களுக்குள்ள நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் வந்துடும். எல்லோருக்குமே பார்வை குறைபாடு இருக்கவங்க, வயதானவர்கள், புரிந்துக்கிறது கொஞ்சம் சிரமப்படுறவங்க எல்லோருமே எளிதாக வாக்கு செலுத்த முடியும். இனி வரும் காலங்களில் எப்படி பார்த்தாலும் முதல் 5 இடத்துக்குள்ளே தான் இருக்கும். நம்ம ரொம்பலாம் தேடி நேரத்தை விரயம் பண்ண தேவையில்ல. போனோடனே பார்த்து வாக்கை செலுத்தி விட்டு வந்துடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கிறதுக்கு சில அனுகூலமான விஷயங்கள். இப்படி மகிழ்ச்சியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கொஞ்சம் பேருக்கு வருத்தம் என்பது இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் எதிர்பார்த்த அளவு வாக்குகளை வாங்கலை அப்படின்ற ஒரு வருத்தம் எல்லோருக்குமே இருக்கத்தான் செய்யுது. எனக்குமே அந்த வருத்தம் இருக்குது. ஏன்னா நானும் 10% மேலே நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் வாக்குகளை வாங்கணும்னு நினச்சேன். ஆனால் 8% தான் கடக்க முடிஞ்சு. ஏன்னா யாருமே எதிர்பார்க்காத விதத்தில் இந்த தேர்தல் என்பது ரொம்பவே கடுமையாக தான் இருந்துச்சு. நேற்றைய தினம் வாக்கு எண்ணிக்கையின் போது எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ரொம்ப டஃப்பாக தான் போயிட்டே இருந்துச்சு.
ஏன்னா உண்மையிலே நான்முனை போட்டினா என்னன்றதை இந்த தேர்தலில் தான் தமிழ்நாடே பார்க்குது. நிறைய கருத்து கணிப்புகள், தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு, பிந்தைய கருத்து கணிப்பு அப்படின்னு நிறைய கருத்து கணிப்புகளுடைய உருட்டுகள் இருக்குது பார்த்தீங்களா. அந்த அனைத்து உருட்டுகளும் நேற்றைய தினம் பொய் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் கூட இவ்வளோ கடுமையான சூழலையும் கூட, இவ்வளோ பணம் விளையாண்ட இந்த தேர்தலில் கூட இன்று நாம் தமிழர் கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற்றியிருக்காங்க. இதுக்காக கடுமையாக உழைத்த நாம் தமிழர் கட்சி உறவுகள் அனைவருக்குமே, அந்த முகம் தெரியாத உறவுகள் அனைவருக்குமே தமிழ் தேசியன் வலையொலி சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் இந்த பதிவின் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். சரி, நம்ம இப்படி வருத்தம்லாம் இருந்தாலும், எதிர்பார்த்த அளவு ஓட்டு வாங்கலை அப்படின்னாலும், ஓரளவு நாம் தமிழர் கட்சியினர் நல்லாவே இந்த தேர்தலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது என்னென்ன எந்த தொகுதி அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த பாராளுமன்ற தேர்தலில் 2024 பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினர் ஒட்டுமொத்தமாக 35,60,491 வாக்குகளை பெற்றிருக்காங்க. சராசரியாக பார்த்தீங்கன்னா தொகுதிக்கு, இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு ஒரு தொகுதிக்கு வந்து 91,000 வாக்குகள் அப்படின்ற ஓட் பேங்கை வந்து வச்சுருக்காங்க. இதே இது நீங்கள் சட்டமன்றத்துக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா தொகுதிக்கு 234 தொகுதியில் வந்து தொகுதிக்கு 15,000 ஓட்டுகள் என்பது நாம் தமிழர் கட்சியினுடைய பேக்கெட் ஓட்டாக இன்றைக்கி இருக்குது. இதை வந்து நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் சொல்ல முடியும். நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அவங்களுடைய வாக்குகளை ரொம்ப தெளிவாக சொல்ல முடியும். மற்ற கட்சிகளுடைய ஓட்டுகள் என்பது கலப்படமான ஓட்டு, அவங்களுடைய கூட்டணிகள் கட்சிகளுடைய ஓட்டு தான். அதையும் அவங்க நேர்மையாக வாங்குறதில்ல, பணத்தை கொடுத்து, சாராயத்தை கொடுத்து, விலைபேசி தான் அந்த ஓட்டுகளையும் அவங்க வாங்குறாங்க. ஜாதி அரசியல் பண்ணி தான் அதெல்லாம் வாங்குறாங்க. எனவே அந்த ஓட்டுகள்லாம் வந்து இன்னும் எந்த கட்சிக்குமே அவங்களுடைய வாக்கு என்னன்றது தெளிவாக தெரியாது. ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும் தெளிவாக அவங்க ஓட்ட சொல்ல முடியும். ஏன்னா கூட்டணி கிடையாது, எதுவுமே கிடையாது, தனிச்சு நின்று இந்த வாக்குகளையும் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் உண்மையிலே மிகப்பெரிய ஒரு விஷயம்தான். ஓவராலாக பார்க்கும்போது யார் அதிகபட்ச வாக்குகளை நாம் தமிழர் கட்சியில் வாங்கியிருக்காங்க அப்படின்னா சிவகங்கை தொகுதியில் தான் வாங்கியிருக்காங்க. 1,63,412 வாக்குகள். தமிழ்நாட்டிலே சிவகங்கை தொகுதியில் தான் நாம் தமிழர் கட்சிக்கு அதிகமான வாக்குகள் என்பது விழுந்திருக்கு. சரி, குறைவான வாக்கு எங்கே விழுந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா மத்திய சென்னையில் தான் 46,031 வாக்குகள். உண்மையிலே இது எல்லோருக்குமே அதிர்ச்சி அளித்த ஒரு விஷயம்தான். இது குறைவான வாக்குகள் அப்படின்றத தாண்டி 50,000 தாண்டாத வாக்கு இதுதான். ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு வாக்கு தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் கட்சி விழுந்ததிலே. அது மட்டும் இல்லாமல் அங்கு போட்டியிட்ட வேட்பாளர் அப்படின்றவர் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள் வந்து ரொம்ப சிறந்த வேட்பாளர், நல்லா பேசக்கூடியவர், தர்க்கறிவு இருக்கக்கூடியவர், சிறந்த மேடை பேச்சாளர் கூட, எல்லா விதத்திலும் ஒரு சிறந்த ஒரு மனிதர், நல்ல பண்பாளர், எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல தகுதி இருக்க ஒரு மனிதனை ஏன் அந்த தொகுதி மக்கள் வந்து புறக்கணித்தாங்க, ஏன் வாக்கு செலுத்த மறுத்துட்டாங்க அப்படின்றத நம்ம வந்து ஒரு மீளாய்வு செய்யணும். செஞ்சு அது என்ன பிரச்சனைன்னு பார்த்து சரி பண்ணணும். எதிர்காலத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துடக்கூடாது அப்படின்றத நாம் தமிழர் கட்சி ஒரு வேண்டுதலாகவே வச்சுக்கிறேன். ஏன்னா இவ்வளோ சிறந்த வேட்பாளரை நிறுத்தி நம்மளால் வாக்குகளை வந்து பெற முடியலன்னா அப்போ ஏதோ ஒரு பெரிய தப்பு இருக்குன்னு தான் அர்த்தம். எனவே அதை நம்ம எதிர்காலத்தில் வந்து சரி பண்ணணும். சரி, இந்த பக்கம் ஒரு குறைவான வாக்குகள் வாங்கினாலும் கூட நிறைய தொகுதிகளில் நம்ம 1,00,000 வாக்குகளை கடந்து வாங்கியிருக்கோம். அது என்னென்ன தொகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர், திருப்பெரும்புதூர், காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, திருச்சி, பெரம்பலூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், சிவகங்கை, தூத்துக்குடி, தென்காசி, மயிலாடுதுறை. இந்த தொகுதிகள் எல்லாமே நாம் தமிழர் கட்சியினர் 1,00,000 வாக்குகளை வந்து கடந்து வாங்கியிருக்கோம். நிறையா தொகுதியில் வந்து 90,000 வாக்குகளை வந்து கடந்து வாங்கி 1,00,000 நெருக்கியிருக்காங்க. அது எந்தெந்த தொகுதினா திண்டுக்கல், வடசென்னை, அரக்கோணம், நாமக்கல், திருப்பூர், மதுரை, ராமநாதபுரம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 90,000 கடந்து வந்து வாக்குகளை வாங்கியிருக்காங்க. அதேபோல் இவ்வளோ டஃப்பான இந்த நான்முனை போட்டியிலும் கூட நிறைய இடங்களில் நாம் தமிழர் கட்சியினர் 3வது இடத்துக்கு வந்திருக்காங்க. எங்கெங்கன்னா ஈரோடு, கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், திருச்சி, புதுச்சேரியிலும் வந்து பார்த்திங்கன்னா 3வது இடத்துக்கு வந்திருக்காங்க. அங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 4வது இடத்துக்கு தள்ளிட்டுருக்காங்க. புதுச்சேரியில் 39,603 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பெற்றிருக்காரு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்மகிட்ட இருந்து விவசாய சின்னத்தை ஒருத்தன் பறிச்சுட்டு போனானே, அவன் என்ன பண்ணான், அந்த சின்னத்தை வச்சு எவ்வளோ வாக்கு வாங்கியிருக்கான் அப்படின்றதான் நிறையா பேத்தினுடைய $1 மில்லியன் கொஸ்டினாகவே இருந்துச்சு. நேற்று கூட நம்ம வலையொலியில் நான் நேரலை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ கூட நிறைய பேர் இந்த விவசாய சின்னத்தில் எவ்வளோ வாக்கு விழுந்துச்சு, விவசாய சின்னத்தில் எவ்வளோ வாக்கு விழுந்துச்சுன்னு தான் கேட்டீங்க. அவங்களுக்காகவே இன்னைக்கு முழுக்க உட்காந்து தேடி எடுத்துட்டேன் எல்லாத்தையும். இந்த விவசாய சின்னம் எந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் போட்டிட்டாங்கன்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 18 தொகுதியில் விவசாய சின்னம் போட்டிட்டு இருக்கு. அவங்க கட்சி சார்ந்தவங்களும் அப்புறம் சுயேட்சைகளும் சேர்ந்து 18 தொகுதியில் போட்டிட்டு இருக்காங்க. அது எங்கெங்கன்னா வட சென்னை, மத்திய சென்னை, வேலூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், ஈரோடு, திருச்சி, பொள்ளாச்சி, கரூர், திருச்சி, மதுரை, தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி. இந்த பகுதிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா விவசாய சின்னம் போட்டி போட்டிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 79,203 வாக்குகளை வந்து விவசாய சின்னம் வந்து வாங்கியிருக்கு. இது ஓவராலாக வந்து பார்க்கும்போது 79,000 வாக்கு தானே குறைவாக இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தோணலாம். ஆனால் இது மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் தமிழர் கட்சியினர் சில தொகுதிகளில் வாங்கின வாக்கை விட இது அதிகம்தான். இந்த 18 தொகுதியில் அவங்களுடைய வாக்கினுடைய கூட்டுத்தொகை என்பது
அதிகமான ஒரு விஷயம் தான். சராசரியாக பார்த்தீங்கன்னா தொகுதிக்கு 4400 வாக்குகள் அப்படின்ற விதத்தில் இவங்க வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் அதிகபட்ச வாக்கை எங்கே விழுந்திருக்குன்னா விவசாய சின்னத்துக்கு வந்து திருப்பூரில் தான் 7125 வாக்குகள் விழுந்திருக்கு. குறைஞ்சபட்சமாக எங்கே வாக்கு பதிவாயிருக்கு அப்படின்னா சேலத்தில் 2411 வாக்குகள் விழுந்திருக்கு. இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா, நிறைய தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்கு ஒரு இது மேலேயோ கீழேயோ 1-2 இதில் வந்து நெருக்கமாக வந்து இந்த விவசாய சின்னம் என்பது இருந்திருக்கு. எங்கெங்கன்னா வேலூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, தென்காசி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த எண்கள்லையும் இல்லை 1-2 எண் தள்ளியோ வந்து இந்த விவசாய சின்னம் இருந்திருக்கு. அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இந்த இப்போ தென்காசியில் வந்து பாருங்கள் 6000 வாக்கு, தூத்துக்குடியில் 6000 வாக்கு, விருதுநகரில் 5000 வாக்கு, மதுரையில் 6000 வாக்கு, கிருஷ்ணகிரியில் 6000 வாக்கு, எங்கெல்லாம் வந்து நியர்பையில் வந்திருக்காங்களோ அங்கெல்லாம் வாக்குகள் அதிகமாக இருக்குது. அதே போல் முதல் 10 இடங்களுக்குள்ள, முதல் 15 இடங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம் இந்த விவசாய சின்னம், அந்த இடங்கள்லாம் பூரா அதிகமான வாக்குகள் என்பது விழுந்திருக்கு. முழுக்க முழுக்க வந்து இது மாற்றி ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்ல விரும்பல. ஆனால் இதில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஓட்டும் இருக்குது அப்படின்றத யாரும் வந்து மறுக்க முடியாது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு முக்கியமான ஒரு கேரக்டர் அப்படின்றது எல்லா தேர்தலையும் இருக்கும். அதுதான் வந்து நோட்டா, அதாவது வாக்காளர்களின் குப்பை தொட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அதில் போட்டால் எந்த புண்ணியம் கிடையாது, ஆனால் எவனுக்கோ போகிறதுக்கு அதில் போட்டு போகலாம். இந்த விவசாயிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விளைச்சல் அதிகமாகி போகிறோம், ஆனால் வந்து விலை இருக்காது. என்னடா பண்ணுறது, போய் கொடுத்தாலும் எவனும் வாங்க மாட்டான். அப்போ என்ன பண்ணுவாங்க, ரோட்டில் கொட்டி விட்டு போவாங்க இல்லையா, அந்த உழைப்பு எல்லாத்தையும் வீணாக்கிட்டு போவாங்க இல்லையா. அந்த மாதிரி வாக்காளர்களுடைய வாக்கை வீணாக்கக்கூடிய ஒரு குப்பை தொட்டி தான் இந்த நோட்டா. இந்த நோட்டாவில் எவ்வளோ வாக்குகள் விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக 39 தொகுதியிலையும் சேர்ந்து 4,67,706 வாக்குகள், 76 வாக்குகள் வந்து விழுந்திருக்கு. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா தொகுதிக்கு வந்து 11,000 வாக்குகள் என்பது விழுந்திருக்கு. இது உண்மையிலே ரொம்ப பெரிய ஒரு தொகை தான். எங்கே அதிகமான வாக்கு விழுந்திருக்குன்னா ஸ்ரீபெரும்புதூரில் தான் வந்து பார்த்திங்கன்னா 26,000 வாக்குகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் 22,000 வாக்குகள். இந்த 2 தொகுதி தான் வந்து 20,000 வாக்குகளுக்கு மேலே இந்த நோட்டா என்பது வாங்கியிருக்கு. குறைஞ்சபட்சமாக வந்தீங்கன்னா கன்னியாகுமரியில் 3000 தாண்டி வந்து வாக்குகள் வாங்கியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் கன்னியாகுமரியில் பதிவாயிருக்கு. இந்த நோட்டாக்கு விழுந்த வாக்குகள் இருக்கு இல்லையா, இந்த வாக்காளர்கள், இந்த நோட்டாவில் வாக்கு செலுத்தினவங்க கொஞ்சம் சிந்திச்சு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுடைய தகுதி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நாம் தமிழர் கட்சியினருக்கு வாக்கு செலுத்தியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன். இது முழுக்க முழுக்க நோட்டாக்கு செலுத்தணுங்க அப்படியே செலுத்தணும்னு சொல்ல, இதில் ஒரு பாதி பேர் வந்து நாம் தமிழர் கட்சியினருக்கு செலுத்தியிருந்தா கூட இன்னும் கூடுதலான தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சியினர் 1,00,000 வாக்குகளை தாண்டி இருப்பாங்க. எந்தெந்த தொகுதினா திண்டுக்கல், வடசென்னை, அரக்கோணம், நாமக்கல், திருப்பூர், மதுரை, ராமநாதபுரம். இந்த தொகுதிகளில் இந்த நோட்டாவில் விழுந்த வாக்கில் பாதி வாக்கு நாம் தமிழர் கட்சியினருக்கு போட்டிருந்தாலுமே நாம் தமிழர் கட்சியினர் 1,00,000 வாக்கை வந்து கடந்து வாங்கியிருப்பாங்க. தொடர்ந்து வந்து நான் நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன், இந்த நோட்டாவில் வாக்கு செலுத்துறவங்க கொஞ்சம் சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு. இப்போதும் அதை தான் நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் நோட்டாவுக்கு வாக்கு செலுத்துறது மூலமாக நீங்கள் உங்கள் ஜனநாயக கடமை ஆற்றுறீங்க, அதில் மாற்றுக்கிறதுக்கு இல்லை, அது எல்லாரும் பண்ணுறது தான். அதே போல் யாருக்கும் நீங்கள் வாக்கு செலுத்துறீங்க அவங்களை கட்டாயப்படுத்த முடியாது. ஆனால் கொஞ்சம் சிந்திச்சு நீங்கள் வந்து நல்லவங்களுக்கு வாக்கு செலுத்துறீங்கன்னு வச்சுங்களேன், இங்கே இந்த தவறான அரசியல்வாதிகள் அச்சப்படுவாங்க. நல்லவர்கள் வளர்ந்து வரும்போது தான் இந்த தவறானவர்கள் அச்சப்படுவாங்க. ஆனால் நீங்கள் கொண்டு போய் நோட்டாவில் போட்டிங்கன்னா அது எந்த பயனும் இல்லாமல் போயிடும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் அரசியலை உற்று நோக்குங்க, நல்லவங்க யார் கெட்டவங்க யார் பாருங்கள் அப்படின்னு தான் நான் கேட்டுக்கிறேன். ஓவராலாக பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சியினுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. இன்னும் வந்து உற்சாகத்தோடு நிரந்தரமான சின்னத்தோடு அடுத்தடுத்த தேர்தல்களில் களப்பணி செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்புவோம். அது மட்டும் இல்லாமல் என்னடா வாக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி யாரும் வந்து நம்ம சோர்வடைய வேணாம். ஏன்னா சட்டமன்ற தேர்தலுக்கான மக்களினுடைய உளவியல் அப்படின்றது வேறு, பாராளுமன்ற தேர்தலுக்கான மக்களுடைய உளவியல் அப்படின்றது வேறு. அதே போல் உள்ளாட்சி தேர்தல் அப்படின்றதுக்கு அதனுடைய உளவியல் அப்படின்றது வேறு. எனவே எல்லாத்துக்கும் தனித்தனி உளவியல், தனித்தனி மனநிலையில் தான் மக்கள் வாக்கு செலுத்துவாங்க. ஸோ அதை நினச்சி நம்ம சோர்வடைய வேணாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் வரப்போது, அதுக்கடுத்து சட்டமன்ற தேர்தல் வரப்போது, ரெண்டுலேயும் வந்து நல்லா வந்து நாம் தமிழர் கட்சி உறவுகள் வந்து நல்லா உழைக்கணும், நல்ல வாக்குகளை பெறணும் அப்படின்னு தான் நான் கேட்டுக்கிறேன். சரி, இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் பிஜேபி வந்து அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்காங்க நிறையா தொகுதிகளில். அதாவது பிஜேபியினுடைய கூட்டணி இது எப்படி சாத்தியமாச்சு, யாருடைய வாக்குகளை இவங்க வாங்கியிருக்காங்க, என்ன தான் நடந்துச்சு அப்படின்றத தரவுகளின் அடிப்படையில் அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன். வீழ்வது நாம் ஆயினும் ஆள்வது தமிழாகட்டும். நன்றி.